பொதுவாகவே தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சுற்றெழுத்துக்களை பத்தி நமக்கு தெரியும். ஆ, இ, உ இவை மூன்றும் சுற்றெழுத்துக்கள். அதாவது ஒரு விடயத்தை சுட்டி காண்பிப்பது சுற்றெழுத்து என்று பொருள். இந்த ஆ மற்றும் இ இந்த ரெண்டு சுற்றெழுத்துக்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறோம். உங்களுக்கு தெரியும், அது, இது, அவன், இவன், அங்கு, இங்கு இந்த மாதிரியான சொற்கள்லாம். ஆ என்ற சுற்றெழுத்து தொலைவில் இருப்பதை குறிப்பிடுவது. இ என்ற சுற்றெழுத்து அருகில் இருப்பதை குறிப்பிடுவது. அப்போ ஊ என்பது இவை இரண்டிற்கும் இடையில் உள்ளதை குறிப்பிடுவது. என் வீடு அங்க இருக்கு, என் வீடு இங்கு இருக்கு, என் வீடு உங்கு இருக்கு, இவை இரண்டிற்கும் இடையில் இருக்கிறது என்று பொருள். பொதுவாகவே எல்லா மொழிகளையும் பாத்தீங்கன்னா இரண்டு இடங்களை சுட்டி காண்பிப்பதற்கு மட்டும்தான் சொற்கள் இருக்கு. ஆனா தமிழ் மொழியில மட்டும்தான் இவை இரண்டிற்கும் இடையில இருக்கக்கூடிய சொற்களை சுட்டி காண்பிப்பதற்கும் நம்மள்ட்ட சொற்கள் இருக்கு. ஆனால் என்ன ஒரு பெரிய கொடுமைனா, அதை இன்றைய வாழ்க்கையில நம்ம நடப்புல பயன்படுத்துறதே இல்ல. அது எழுத்து முறையிலையும் யாரும் பயன்படுத்துறதுல நினைக்கும் போதுதான் நமக்கு ரொம்ப வேதனை இருக்கு. ஆனா இன்னைக்கும் தமிழ்நாட்டுல மதுரையிலையும் இலங்கையிலையும் இந்த சொற்கள் பயன்படுறதாக்கு அதுவும் நடப்புல. மதுரையெல்லாம் போனீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, நான் பாட்டுக்கு இந்த வேலையை முடிக்க தான் பார்த்தேன், இவன் தான் ஊடலை வந்து எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. புதுசா இருக்கு, இது எப்படி பயன்படுத்த நினைக்காதீங்க. இந்த ப்ரோ என்ற சொல்லு 15 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. யாரையும் பார்த்தா ப்ரோ நல்லா இருக்கீங்களா கேட்க மாட்டோம். அண்ணா தம்பி கூப்பிட்டு பழகிட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்கு யாரை பார்த்தாலும் ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறோம். அது புதுதாக பழக்கம் தானே. தொடக்க காலத்துல இது புதுசா இருந்தாலும் இன்னைக்கு அது பழக்கத்துக்கு வந்துருச்சு இல்லையா? வேற்று மொழியே வரும்போது உங்களுடைய தமிழ் மொழி பயன்பாட்டுக்கு வந்தா என்ன? அதனால அஞ்சாம கூச்சப்படாம துணிச்சலோட உங்க மொழியை பேசுங்க. இந்த உது என்கிற சொல்ல இன்றையிலிருந்து பயன்படுத்துங்க, இப்போத்துல இருந்து பயன்படுத்துங்க, நடப்புல பயன்படுத்துங்க.